ரெண்டும் பொம்பளை பிள்ளையா? ஓ, ரெண்டும் பொம்பளை பிள்ளை. எத்தனை வயசு? எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் சங்கானை என்ற இடத்துல நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த சங்கானை என்ற கிராமத்தில் ஒரு கஷ்டப்பட்ட அம்மா ஒரு ஆள் அவங்களோட மகளும் பிள்ளைகளோட தெரியாது கஷ்டப்படுறதாக எனக்கு கால் பண்ணி இந்த கிராமத்தில் இருக்கிற பையன் சொன்னான். அதுதான் நான் இங்கே வந்தேன். இந்த மழை பெஞ்சு கொண்டிருக்கும், இந்த அடா மழையிலும் நான் இந்த அம்மாவை போட்டி எடுக்கிறதா வந்திருக்கிறோம். வாங்கோ அவங்கள நாங்கள் மீட் பண்ணி என்ன கதைக்கு கொண்டு கேட்போம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. உங்களோட பேர் என்ன? சரஸ்வதி, சிவலிங்கம் சரஸ்வதி. நீங்கள் என்ன செய்ய இவ்வளோ என்ன பிள்ளைகள்? எனக்கு 6 பிள்ளைகள் எல்லாரும் கட்டிட்டுனா 4வது மகள் புருஷனை விட்டுட்டு 2 பிள்ளைகளோட. ஓ, அவர் தண்ணிச்சாமி சின்ன விட்டுட்டு போயிட்டார். அப்போ 2 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் 2, மூத்த பிள்ளை 7ஆவது. ஓ, இவாக்கு தான் 7ஆவது படி வெளியில் போயிட்டா. ஓ, 2 பொம்பளை பிள்ளை. மகளுக்கோ அவளுக்கு 43. அவ 19 வயசு. 22. படிக்க போகிறேன். சின்னவாதான். ஓ, கொஞ்சம் புத்தி குறைவா. கிளினிக் அடிக்க புத்தி குறைவா. அவன் நல்ல மாதிரி இருந்தால் பொறுப்புனா பண்ணுறோம். நான் பொறுப்படுத்த விரைவாக பார்த்தேன். என்ன நீங்கள் பொறுப்படுத்த நீங்கள் தான் பலதாக்கி வச்சுக்கிறீங்க. அப்போ நான் சரியான கருவங்க அந்த அம்மா பாவம் இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்த பார்க்கலன்னு இல்லை. அப்படியே இருக்கிறான். ஓ, எப்படி வேலையெல்லாம் செய்வாங்க? சின்ன சின்ன வேலை செய்யும். உங்களை முட்டு போராடாது. ஓ, என்ன முட்டு கிளினிக்கு போகிறேன் நான். ஒழுக்கு போராடுங்க. என்ன வேறு யாக்களால் உதவி செய்து போடுறீங்களோ? ஓ, ஒரு கம்பியாக்கள் வந்து ஒழுக்காக இருந்ததில் வேறு உதவி செய்து. சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு அது சாகரமம் போட்டு கொஞ்சம் சாமான் வாங்கி தந்து 1 மாதம் 1.5 மாதம் முடித்தேன் நாங்கள். அதான் நம்ம சரியான கஷ்டம் மழை தண்ணிக்குள்ள. நானும் மாறையில் அவன் அப்பாவே என்னன்னு தெரியாது. அது போக சொன்னால் அப்படித்தானங்கோ. இண்டை போகிறேன்னு சொல்லும், என்னக்கு அது காசுனா நாளைக்கு அனுப்பி சொல்லும், நாளை அது போகாது பனிக்கு. அது இல்லை, இரவல் காணி. அவர் இந்த காணிக்காரத்தை கீட்டி இருக்கிறார். மழையெல்லாம் முழுக்கு தம்பி. ஓ, சரியான கஷ்டம் தான். அந்த படிக்கையில் கிளினிக் செய்தான் ஹாஸ்பிட்டலில். அவர் டாக்டர் சொன்னார் இதுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவ மாட்டா போல. ஓ, மூளை வளர்ச்சி குறை வேண்டாம் போல. படிக்கையும் இல்லை, விட்டுட்டேன். ஆனால் சரியான கஷ்டம்தான். தாயும் பெருசாக உழைப்பில்லை வேலைப்படிக்கு. ஓ, நான் தான் தாய் அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி பிள்ளைகள் இந்த பராமரிப்பு அவருக்கு தெரியாது. தெரியாது. ஓ, சின்ன நிலையை பெற்று பிறந்த வீட்டுக்கே நான் தான் 2 பேரோடையும் நான் தான். இல்லை சும்மா தாயாண்டி இருக்கிறவடைய எங்கேயும் கூலி வேலைக்கு போனால் இவாக்கு அந்த கணக்கு தெரியாதுல குறையா காசை கொடுத்தா அதோட எங்களுக்கு 10ம் 10ஆமையும் வாழ்கிறதான். பிள்ளைகளை படிக்க வைக்கவோ இல்லை பிள்ளைகளுக்கு சாப்பாடு சாமான் வாங்கவோ உட வாங்கவோ இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன செய்கிறது? அவாவும் தனக்கு தான் உடைச்சன் தாரா. ஓ, தெரியாது. கணக்கு தெரியாது. 100 ரூபா கொடுத்தானா 50 ரூபா கொடுத்தானா அதை கொண்டு வந்துடுவா தான் வேலை செய்வார். அப்படி இருக்குது. சரியான கஷ்டம்தான். என்ன செய்கிறது? அவையும் பேசி என்ன செய்கிறதுன்னு போட்டு நானும் உடைச்சேன்னா இப்போ என்னால் இயலாது. முட்டு வருத்தம் கூடிட்டு சரியான. ஓ, சரியான முட்டு வருத்தம். இப்போ அதுக்கும் மாதம் கிளினிக்கு போவே மேலாது. நான் பாமேசில் தான் மருந்து எடுக்கிறேன். நான் 200 வேணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கஷ்டப்பட்டதுகள். அப்போ அதோட டைம் நல்லா கேட்க முடியாமல் இருக்கும். சரி, அங்கே தந்தும் தராமையும் சாப்பிடாம அரசாங்க தார காசோட மாதிரி இந்த பிள்ளைகள் 2டையும் என்னென்னு வளர்க்குறேன்னு தெரியாமல் இருக்குது. இல்லை, கொஞ்சம் அந்த ஓட்ட ஒரு வாயை அடைச்சிருந்து
நாங்கள் கதைப்பீங்களோ கதைங்கோ கதைங்கோ கதைக்க மாட்டாவே கதைக்க மாட்டாவே கதைக்க மாட்டீங்களா அம்மா தான் வச்சு பார்க்குறேன் அம்மம்மாவை வச்சு பார்க்குறா நான் படிக்கல வெயிலாது கதைக்க மாட்டேங்க துப்பில் கதைக்க மாட்டேங்க அப்போ அம்மா பண்ணி கதைங்க பார்ப்போம் அம்மா பற்றி சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்க அம்மம்மா தான் இல்லைன்னு சொல்கிறேன் பாவம் இல்லோ அம்மம்மா தான் பாவமாக இருக்குது கஷ்டம் இல்லை வாக்கு 72 வயசு ஆச்சுது என்ன செய்வீங்க நீங்கள் சொல்லுங்க வா அம்மா நான் வா வாப்பா வச்சு அம்மா பார்க்குறான் அப்போ அம்மா பார்க்குறா அப்போ அம்மா இல்லாத காலத்தில் அப்போ நான் அம்மா இல்லா காலம் வேணுண்டாப்பா சீவிக்க போகிறேன் வேலைக்கு போய் வேலைக்கு போனாலும் இப்போ பெருசாக போகிறது வேலைக்கு நான் 2 பிள்ளைகளை வச்சுக்கிறேன் மகளும் அவள் இந்த பிள்ளைகளோட தாய்க்கும் வேறம் தெரியாது வடிவா உழைக்க மாட்டா உழைக்க போனாலும் இந்த கணக்கு வழக்கு தெரியாமல் மாற்றி காசு கொடுப்பாங்க அதுக்குள்ளே சீவியம் தான் எங்களை சீவியம் 10 10ஆமையும் இருக்குது இந்த பிள்ளை மூத்த பிள்ளை புத்தி இல்லை புத்தி குறைவு அது வீட்டோட தான் இருக்குது அதுன்ற சகல வெளியெல்லாம் நான் பார்க்கணும் அதுக்கு நான் தான் பாதுகாப்பாக இருக்க வேணும் தாயாலே மேலாது தாயும் அந்த வேறம்மா குமார் பிள்ளையை ஆண்டி அணைச்சி குமார் பிள்ளைண்ட வேலை வெட்டி செய்ய வேணும் குளிக்க ஓட்டணும் முழு ஓட்டணும் அப்படி தெரியாது அதுக்கு அப்போ சாப்பாடு விஷயத்திலே நான் தான் அவைய பாதுகாக்கிறதுக்கு நான் தான் தாயாருக்கும் பிள்ளைகளுக்கும் எனக்கு செட்டியான கஷ்டம் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கிடக்கு எனக்கும் வயசு போயிட்டுது இன்றைக்கும் நாளை கொண்டு இருக்கிறேன் முட்டு வருத்தம் இப்போ நான் இல்லாத காலத்தில் இந்த பிள்ளையும் தாயும் என்ன செய்யுமோன்னு எனக்கு ஒரு போராட்டமாக இருக்குது சரியான கஷ்டம் அரசாங்கம் தாரதை தான் நாங்கள் நினைக்க ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம் ஒரு நாளைக்கு சாப்பிடாம 10 10ஆமையும் எங்களை ஜீவியம் போகுது சரியான கஷ்டத்தில் இருக்கிறோம் ஐயா நீங்கள் ஏதோ இறங்கி இந்த பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் உதவி செய்யலாம் நீங்கள் நாங்கள் இப்போ அவங்களோட இந்த அம்மம்மாவோட கதைச்சிருக்கிறோம் இந்த அம்மா என்னென்னு சொன்னால் இந்த அம்மா அந்த மகள் தான் அவளுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் ஒரு பொம்பளை பிள்ளை வெளியில் எங்கேயோ போவாங்க பக்கத்தை விட்டால் போயிட்டு அவள் நடக்குது இது 2வது மூலசுவம் இல்லாத ஒரு பிள்ளை இந்த பிள்ளைக்கு கதைக்க மாட்டாவாம் அப்போ சரியான கஷ்டமாக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் தானே இந்த வீடும் அவங்களோட காணி இல்லையா தற்காலிகமாக கொட்டில் போட்டிருந்தவ வெங்கலை போல் ஏக்கள் வேறு ஏக்கள் வந்து இந்த வீட்டுக்கு தகரம் போட்டு கொடுத்துருக்கிறோம் இப்போ அவங்களுக்கு சரியான கஷ்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதான் இப்போ உங்களால் இயன்ற உதவியை இந்த பார்க்குற நீங்கள் அவங்களுக்கு என்னென்னு சொல்கிறது இந்த அடைப்பு திறப்பில்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் திறந்த வழியெல்லாம் இருந்துக்கிறேன் 2 பொம்பளை பிள்ளை அதாவது அம்மாவும் ஒரு குமார் பிள்ளைக்கு சமனாக தான் இருக்கிறான் ஏன்னா அம்மாவும் ஒரு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஆள் இல்லை ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு நீங்களால் இயன்ற உதவியை பார்க்குற நீங்கள் சரியாக ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி நான் இவங்களோட அம்மா அப்பாவுக்கு தான் கவலையாக இருக்குது அம்மா தான் முழு பொறுப்பு எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன் அதில் முட்டு அந்த அம்மாவுக்கு கூட முட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதுவரை எடுத்த வீடியோக்குள்ளே இது ஆகவும் ஒரு மனதுக்கு கஷ்டமான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவங்களோட வீட்டுக்காக காட்டுவோம் பார்ப்போம் என்ன இங்கே பார்ப்போம் சின்ன ஒரு வீடு இதுக்குள்ளே தான் வீடு அடைப்பு இல்லை என்னம்மா கார்ட்போர்ட் மட்டையை அடைச்சிருக்கிறீங்களா என்ன நேற்று தான் கார்ட்போர்ட் மட்டையை அடைச்சிருக்கிறீங்களோ இதுக்குள்ள இந்த இதுக்கெல்லாம் இங்கே சமைக்கிறதும் இப்போ இன்றைக்கி அடைப்ப மாட்டேன் சமையலை முடிச்சுட்டு அடைப்போம் சமையலை முடிக்க படிக்க மத்தியானம் சாப்பாடு இல்லை மத்தியானம் சாப்பாடு சரி சரி மத்திய நாளிலேருந்து போச்சுன்னா நிறைய பொருள் செய்து மழையும் வந்துட்டு நேற்று தான் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பார்க்குற ஆக்கள் இந்த பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் ஏதாவது உங்களால் இயன்ற உதவியை செய்யுமாறும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ நான் முடித்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்